எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீசெண்ட் டேஸில் ஐஓபியில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஓபி பார்த்தீங்கன்னா, நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரியே ஒரு சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. 81 வரையும் போன ஐஓபி மறுபடியும் அது ஃபால் ஆகிட்டு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணிச்சு. சேனலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை இப்போ பார்க்கலாம். இந்த கீழே உள்ள இடங்கள்லாம் சேனலோட சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகிட்டு இருந்துச்சு. டாப்பில் வந்து சேனலோட ரெசிஸ்டண்ட்டாக ஆக்டிவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துட்ட வரப்போ அது தேர்டு சப்போர்ட்டில் இருந்து ரிவல்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து எனக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு கிடச்சிச்சு. என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 65 அந்த பக்கம் இருந்துச்சு. டார்கெட் வந்து அந்த சேனலோட ரெசிஸ்டண்ட்டான இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அரவுண்டு 70 பக்கம் இருந்துச்சு. எனக்கு இது வந்து ஒரு 7% ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் பிரேக் அவுட்டும் ஒரு இடத்துல பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ சேனலில் பிரேக் அவுட்டும் அது பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணது இல்லாமல் ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல திரும்பி இருக்கலாம். இந்த இடத்துலேருந்து இப்படி திரும்பி இருக்கலாம். ஆனால் திரும்பாமல் சேனலை உடச்சி கீழே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அது இப்போ கரண்ட்டாக நிற்கிறது. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து அது அடுத்தடுத்த நகர்வாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே வந்து இந்த சேனலுக்கு மேலே ட்ரேடிங் நடக்குது, இந்த சேனலுக்கு மேலேயே நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு 81 பக்கம் வரையும் போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அது ஒரு செகண்ட் என்ட்ரி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.